ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே வானதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாண்டி இங்கே நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமா? நீங்கள் கோயிலுக்கு போன பிறகு இங்கே என் அண்ணனும் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போனேன். நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு நான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனால் இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேலேயும் எனக்கு ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. நான் எத்தனை நாளைக்கு இவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகிறாப்புல. என்ன வானதி சொல்கிற? உங்கள் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ண பார்த்தாங்களா அப்படின்னவும், ஆமாம், இங்கே பெரிய கதையே நடந்துருச்சு. நான் நீ கோயிலில் இருப்ப, அதனால் சொல்ல வேணாம், வீட்டுக்கு வந்த பிறகு ஃபோன் பண்ணிக்கலாம் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இப்போ நீ எங்கே இருக்க? நான் நேரடியாக வரணும் அப்படின்னு சொல்லவும், ஒர்க் ஷாப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஒர்க் ஷாப்புக்கு வர்றாங்க. வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. பாண்டி என்னை கல்யாணம் பண்ணிக்க பாண்டி, நம்ம வாழலைனாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டா நான் உங்கள் வீட்டில் ஒருத்தியாக இருக்கேன். உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண பின்னாடி நம்ம கணவன் மனைவியாக வாழ்வோம். அது வரையும் எனக்கு தாலி மட்டும் கட்டிட்டேன்னா நான் உங்கள் வீட்டில் ஏந்துக்கிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முடியவே முடியாது. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் அண்ணனுக்கு அப்புறம் வாழ்க்கை பூரா பொண்ணே கிடைக்காது. லைஃப் லாங்காக அது கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ எனக்கு என்னதான் முடிவு சொல்ல போகிற பாண்டி அப்படின்னு கேட்குறாப்புல. இரு நீ தான் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி சமாளிச்சிருக்க. இதுக்கப்புறமும் அவங்களே உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாலும் வெளியில் விசாரிச்சா அவங்க சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுவாங்க, பயப்படாத அப்படின்னு சொல்லவும், இல்லை பாண்டி, அதெல்லாம் என் அண்ணனும் என் அம்மா அப்பாலாம் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க டாக்டர்கிட்டே என்னை கூட்டி கொண்டு போய் செக் பண்ணாங்கன்னா விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்க பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்கிறாப்புல. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு அப்படிங்கிறாங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, எங்கள் அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கல்யாணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. வானதி பேசி பார்க்குறாங்க. ஆனால் பாண்டி கொஞ்சம் கூட அதுக்கு மசீர மாதிரி இல்லை. சரி, இனிமே பாண்டிய கஞ்சிரில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ட்ட வர்றாங்க வானதி. சேரன்ட்ட அவர்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாரு. என்ன சொல்கிற வானதி, உனக்கு கோயிலில் அந்த மாதிரி கல்யாணம் நடக்க பார்த்துச்சா அப்படின்னவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு, நீங்கள் எப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அண்ணா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உறுதியாக இருக்காரு. இப்போ நான் வீட்டில் பயந்து எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் சொல்லுங்கண்ணா, என்னை கூட்டி கொண்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சரி நீ போப்பா வீட்டுக்கு, நான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயப்படாத, கூடிய சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அனுப்பி விட்டுறாரு சேரன். அப்போ அவர் கட்டடத்துக்கு போனதும் அங்கே புரோக்கரை வர சொல்கிறாரு. புரோக்கர் வந்ததும் சொல்கிறாரு, எனக்கு சீக்கிரமே ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நானும் பார்க்காமையா இருக்கேன், உங்களுக்கு எத்தனையோ தடவை எத்தனையோ பொண்ணை கூட்டியாந்து காமிச்சிருக்கேன். பொண்ணு வீட்டுக்காரங்க உங்கள் குடும்பத்தை விசாரிச்சுட்டு வேணாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் என்னப்பா பண்ண முடியும்? அதுவும் உங்கள் குடும்பத்தை அண்ணன் தம்பியை 4 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அதுவே ஒரு காரணத்தை வச்சு சில பேர் தட்டி விட்டுறாங்க. சரி, எல்லாத்துக்கும் சம்மதிச்சு வந்தாங்கன்னா உனக்கு ஜாதகம் பொருத்தமில்லைன்னு போயிடுச்சு. இப்படி இருக்கையில் நான் என்னப்பா பண்ண முடியும்? ஏன்னா நான் பொண்ணு பார்த்து வச்சா எனக்கு என்ன சும்மாவா விட போகிறீங்க? எனக்கு கமிஷன் கிடைக்க போகுது, அதுக்காவது நான் பார்க்கத்தான் செய்வேன். ஆனால் என்ன பண்ண, ஒரு இடம் கூட செட் ஆக மாட்டேங்குதே உனக்கு அப்படின்னு சொல்லி சேரன்ட்ட சொல்கிறாங்க. எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சீக்கிரமே பாருங்க. ஏன்னா என் தம்பிக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும். ஏன்னா அந்த பொண்ணு இந்த மாதிரி சூழ்நிலை மாட்டிக்கிருச்சுன்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு. பாண்டியை லவ் பண்ணுற பொண்ணு இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்கா. பாவம்ப்பா அந்த பொண்ணு, பாவம். பாண்டியை நம்பி இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி அவங்க அம்மா அப்பாவை வீட்டில் எத்தனை நாளைக்கு அது மறைச்சி இருக்க முடியும்? பாவம் தானப்பா, சீக்கிரமே அந்த பொண்ணை கூட்டியாந்து பாண்டி கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும், அதுக்குத்தானே எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, சேரா நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்கிற மாட்டியே அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னட்ட கைவசம் ஒரு பொண்ணு இருக்குது, ஆனால் நீ சம்மதிச்சேன்னா இப்பயே அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறாப்புல. நான் தான் சொல்கிறேன்ல, என்ன இதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிற தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாப்புல.
அப்படின்னா இதுக்கு உங்கள் வீட்டில் சம்மதிக்கணும்ல அப்படிங்கிறாப்புல. ஏன்னா இவங்க வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. மாப்பிள்ளை நல்லா இருந்தால் போதும், நல்ல பையனாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால இதை வந்து வெளியில் யார்கிட்ட வந்து உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்தாலும் அவங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ரெண்டாவது மாப்பிள்ளைக்கு ஜாதகங்கிற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நீங்கள் உடனே பேசி முடிங்க அப்படின்னவும், அப்போ தான் சேரன் சொல்கிறாரு, அப்படின்னா அந்த பொண்ணை நான் உடனே பார்க்கணும் அப்படிங்கிறாரு. என்னப்பா இருந்தாலும் வீட்டுக்கெல்லாம் சொல்ல வேணாமா அப்படின்னவும், இல்லை நீங்கள் வீட்டுக்கெல்லாம் சொல்ல வேணாம், வாங்க அந்த பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரோட போகிறாரு சேரன். அங்கே போனதும் பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்ததுமே பிடிச்சி போகுது. அப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு பொண்ணுடைய அம்மா அப்பாட்ட வந்து சேரன் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிற மாட்டீங்கல்ல. எங்கள் வீட்டில் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நான் இந்த இடத்துலையே வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே கோயிலில் வந்து இவங்க கழுத்தில் தாலியை கட்டி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேனா அதுக்கப்புறம் என் வீட்டாளுக ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இதில் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாப்புல. இதை கேட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என் தம்பி அப்படி கல்யாணம் பண்ணி போயிட்டா அங்கே உள்ளவங்க ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு பொண்ணுடைய அம்மா அப்பா கேட்குறாங்க. கண்டிப்பாக ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லவும், உங்களை நம்பி என் பொண்ணை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம், உங்கள் பொண்ணை கண்கலங்காமல் கடைசி வரையும் நான் காப்பாற்றுறேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் நல்லபடியாக முடியுது. நல்லபடியாக அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே கோயிலில் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறாரு. தாலி கட்டின கையோட அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு, சேரன் வீட்டுக்கு. அங்கே சேரன் வீட்டில் மாலையும் கழுத்துமா போய் நிற்கிறாங்க. சேரன் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போனதும் நிலாவை தான் கூப்பிட்றாரு. நிலா வந்து வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தால் சேரனையும் அந்த பொண்ணையும் பார்த்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஏன்னா சேரன் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க பொண்ணுக்கு 2 காலுமே ஊனம். அவங்க ஸ்டிக்கு வச்சு தான் நிற்கிறாங்க. அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே பாண்டி பல்லவா வேகமாக வாங்க அப்படின்னு சொல்லவும், வேகமாக வந்து வெளியே பார்க்குறாங்க. அண்ணன் ஒரு பொண்ணை தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல. என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பாண்டி கேட்குறாப்புல, பாண்டியும் பல்லவனும். அப்போ சேரன் சொல்கிறாரு, ஏன் எல்லாரும் ஷாக்காகி இருக்கீங்க? ஏன் இந்த பொண்ணு கால் ஊனம்ன்றதுனால ஊனமான பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுத்துட்டேன்னு எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறீங்களா? அது மட்டும் நினைக்காதீங்க. நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது ஊனம்ன்றது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அது கிடையாது. இந்த மாதிரி பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது தப்பே இல்லை. பாண்டிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் தான் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இனிமேல் இவ தான் என் மனைவி அப்படிங்கிறாரு. அப்போ நிலா கேட்குறாங்க, என்னன்னா ஏன்னா இப்படி அவசரமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? அதுவும் எங்கிட்டலாம் யார்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி போய் அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா இப்படி பண்ணினீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியும் கேட்குறாரு, ஏன்னா இப்படி அவசரப்பட்டீங்க? இதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன் எல்லாரும் ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? நான் மனசார தான் இந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு தாலி கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, சேர்ந்து வாழ போகிறது நாங்கள் 2 பேரும். இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? பாண்டி, எனக்கு கல்யாணம் ஆனால் தான் உனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு நீ எவ்வளோ பிடிவாதமாக எனக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு இருக்க. ஏன்னா உனக்காக அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு உனக்காக காத்திருக்கு. அப்படியாப்பட்ட பொண்ணை நம்ம இன்னும் அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட வைக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். 2வது, எனக்கு மனசார ஏற்றுக்கிட்டு தான் இந்த பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டினேன். இவ தான் உங்கள் அண்ணி அப்படிங்கிறாரு சேரன்.